ஹாய் எவ்ரி ஒன் வெல்கம் பேக் டு மை சேனல். இந்த வீடியோ நம்ம என்ன பார்க்க போகிறோம் பார்த்தீங்கன்னா, ஒரு ஹேர் கேர் ப்ராடக்ட் பற்றின ரிவ்யூ தான் பார்க்க போகிறோம். ஸ்கின் கேர், பாடி கேர் அது மாதிரி ஹேர் கேர் பற்றின ஒரு ப்ராடக்ட் தான் ரிவ்யூ பார்க்க போகிறோம். இது பார்த்தீங்கன்னா ரொம்ப ஒரு ஒரு ஆயில் ரிப்ளேஸ்மெண்ட் ப்ராடக்ட். நீங்கள் ஹேர் ஆயிலுக்கு பதிலாக இது போட்டுக்கலாம். இது ஆக்ட் அஸ் போத் ஹேர் ஆயில் அண்ட் ஹேர் க்ரீம். ஸோ ரொம்ப உங்களுக்கு பார்த்தீங்கன்னா நான் சொன்ன மாதிரி நான் கிரீஸி நான் ஸ்டிக்கியாக தான் இது வந்துட்டு இருக்கும். ஸோ ரொம்ப அஃபோர்டபுள் ப்ரைஸ் உங்களுக்கு வந்துட்டு. ஸோ இதுவுமே போத் மென் அண்ட் உமன் ரெண்டு பேருமே யூஸ் பண்ணிக்கலாம். பட் டிபெண்ட் அப்பான் யுவர் ப்ரெஃபரன்ஸ். என்னோட எக்ஸ்பீரியன்ஸ் நான் இது யூஸ் பண்ணுறது ரொம்ப நல்லாயிருக்கும். எல்லா டைம் யூஸ் பண்ண மாட்டேன். ஒரு குறிப்பிட்ட தேவைப்படுற டைம் யூஸ் பண்ணுவேன். அதர் டைம் ஐ ஹேவ் டு லீவ். ஸோ நான் யூஸ் பண்ணதில் இது ரொம்ப நல்லா இருந்துச்சு. ஸோ அதான் உங்கள்கிட்ட வந்து ஷேர் பண்ண போகிறேன். உங்களுக்கு பிடிச்சிருந்தாலும் வாங்கலாம். அதர்வைஸ் யூ கேன் கோ ஃபார் யுவர் ஃபேவரட் ஒன். ஸோ இன்றைக்கி ஒரு ஹேர் கேர் ப்ராடக்ட் என்ன பிராண்ட் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, இந்த பிராண்ட் எல்லாருக்குமே தெரியாமல் இருக்காது. பேண்டீன். ஸோ நமக்கு சின்ன வயசுலேருந்து பார்த்துருப்போம். பேண்டீன்ங்கிறது நம்ம டிவி ஆட்லேருந்து எல்லாத்துலேயுமே வந்துட்டு கண்டிப்பாக வந்துட்டு தெரியாமல் இருக்காது. ஸோ இப்போ தான் அதாவது ஷாம்பூஸ் நிறைய பிராண்ட்ஸ் வந்து வந்துருச்சு. அப்போலாம் பேண்டீன் வந்துட்டு ஒரு விதமான ஃபேமஸ். ஸோ அவங்க வந்துட்டு பேண்டீன்லேருந்து இந்த ப்ராடக்ட் வந்து கொண்டு வந்திருக்காங்க. இதுக்கு வந்து ஒரு கிட்டத்தட்ட ஒரு 3 இயர்ஸ் 4 இயர்ஸ் ஆயிடுச்சு. ஒரு 2 to 4 இயர்ஸ் கிட்டக்க ஆயிடுச்சு. ஸோ பேக்கேஜிங் இப்போ கொஞ்சம் மாற்றிக்கிறாங்க. அண்ட் ஆல்சோ இட் இம்ப்ரூவ் த குவாலிட்டி ஆஃப் த ப்ராடக்ட். ஸோ என்ன ப்ராடக்ட்னு பார்த்தீங்கன்னா, இந்த பேண்டீனோட ப்ரோவி ஓப்பன் ஹேர் மிராக்கிள் ஆயில் ரிப்ளேஸ்மெண்ட் க்ரீம். ஸோ இந்த ப்ராடக்ட் பற்றி நான் இதுவும் பார்க்க போகிறோம். இதுவும் போத் பார்த்திங்கன்னா மென், உமன், கேர்ள்ஸ், பாய்ஸ் யார் வேணாலும் யூஸ் பண்ணிக்கலாம். இது வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஹேர் க்ரீம், ஆயில் இன்ஃப்யூஸ்டு ஹேர் க்ரீம். ஸோ இதில் என்ன பண்ணிக்கிறாங்க அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா, ட்ரை பேண்டீன்ஸ் ஓப்பன் ஹேர் மிராக்கிள் டு ரெடியூஸ் ஹேர் ஃபால். ஹேர் ஃபால்லாம் எனக்கு வந்துட்டு கிடையாது. ஸோ அதனால் எனக்கு ரிசல்ட் என்னன்னு சொல்லிட்டு தெரியலை. அது நான் வந்துட்டு எனக்கு எப்படின்னு தெரியாது. அண்ட் ஆல்சோ பார்த்திங்கன்னா, இது வந்துட்டு போடும்போது ஹேரை வந்து நல்லா ப்ரொடெக்ட் பண்ணுது. ஸோ ஹேர் வந்து பார்த்திங்கன்னா நல்லா மாய்ஸ்சராக இருக்குது, நல்லா ஷைனியாக இருக்குது. உங்களுக்கு வந்துட்டு நல்லா ஹேர் வந்துட்டு கொஞ்சம் உங்களுக்கு ஹேர் ஸ்டைலிங்லாம் பண்ணுறதுக்கு ரொம்ப நல்லா இருக்குது. ஹேர் ஃபால் வந்துட்டு எனக்கு இல்லாதனால எனக்கு அவ்வளோக்கா தெரியலை. பட் அது எனக்கு என்னென்னு சொல்ல தெரியல. பட் நார்மலான ஒரு ஹேர் ரிப்ளேஸ்மெண்ட் க்ரீம், ஒரு ஆயில் இன்ஃப்யூஸ்ட் க்ரீம் மாதிரி போடும்போது எனக்கு ரொம்ப நல்லா இருக்குது. அண்ட் ஆல்சோ பார்த்திங்கன்னா, உங்களுக்கு பேண்டீன் கம்பைன்ட் வித் ப்ரோ விட்டமின் ஃபார்முலா வித் ஃபெர்மெண்டட் ரைஸ் வாட்டர் கிரியேட் ஓப்பன் ஹேர் மிராக்கிள். எஸ், இதில் பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஃபெர்மெண்டட் ரைஸ் வாட்டர் எக்ஸ்ட்ராக்ட் இருக்குது. அண்ட் ஆல்சோ பார்த்திங்கன்னா ப்ரோ விட்டமின் ஃபார்முலா இருக்குது. இதெல்லாம் இருக்கனால ஹேருக்கு நல்ல ஒரு ஷைன் கிடைக்குது, நல்ல ஒரு ஸ்ட்ரென்த் கிடைக்குது. அண்ட் ஆல்சோ பார்த்திங்கன்னா உங்களுக்கு நல்லா ஸ்மூத்தன்ஸ் பண்ணுது ஹேரை வந்துட்டு. ஸோ அண்ட் ஆல்சோ பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஹேரை வந்துட்டு டேமேஜ்லேருந்து ப்ரிவென்ட் பண்ணுது. ஹேரை வந்துட்டு உங்களுக்கு ஃப்ரிஸி ஆக விடாமல் உங்களுக்கு வந்து தடுக்குது. ஸோ அண்ட் ஆல்சோ பார்த்திங்கன்னா இதை ஒரு 4 டிஃப்ரெண்ட் வேஸில் யூஸ் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ கண்டிப்பாக அது மாதிரி யூஸ் பண்ணி பாருங்கள். கண்டிப்பாக இது வந்துட்டு ஒர்க் ஆகுது. நான் இது 4 வேஸில் வந்து கிட்டத்தட்ட ஒரு மேக்ஸிமம் 3 வேஸ் நான் வந்து யூஸ் பண்ணிக்கிறேன். ஒரு 1 வேஸ் மட்டும் நான் அவ்வளோக்கா யூஸ் பண்ண மாட்டேன். அது நான் என்னங்கிறது உங்களுக்கு சொல்கிறேன். ஃபஸ்ட்டு பார்த்திங்கன்னா ஆயில் ரிப்ளேஸ்மெண்ட். உங்களுக்கு என்ன சொல்லிக்கிறாங்கன்னா, பிஃபோர் ஷாம்பூவிங் கீப் ஃபார் 30 மினிட்ஸ் அண்ட் ரின்ஸ் டு கெட் நரிஷ்டு ஹேர் வித்தவுட் எனி ஹேசல்ஸ். ஸோ உங்களுக்கு பார்த்திங்கன்னா இது என்ன சொல்லிக்கிறாங்க அப்படின்னா, நீங்கள் வந்து இப்போ ஷவர் பண்ண போகிறீங்க அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, ஒரு 30 மினிட்ஸ்க்கு முன்னாடியோ ஒரு 45 மினிட்ஸ்க்கு முன்னாடி என்ன பண்ணுங்கள், இந்த க்ரீம் வந்து தேவைப்படுற அளவு நீங்கள் எடுத்துகிட்டு உங்கள் ஹேரில் அப்ளை பண்ணிக்கிறங்க. அப்ளை பண்ணிவிட்டு லீவ் பண்ணிவிட்டு தென் யூ ஹாவ் டு கோ அண்ட் வாஷ் யுவர் ஹேர் வித் ஷாம்பு. நீங்கள் இது பண்ணும்போது பார்த்திங்கன்னா ஹேர் வந்துட்டு பார்த்திங்கன்னா நல்ல ஒரு ஹேசல்ஸ் இல்லாமல், ஃப்ரெஷ்னஸ் இல்லாமல், ஸோ நல்லா உங்களுக்கு அந்த இதெல்லாம் இல்லாமல், சிக்கெலாம் உங்களுக்கு இல்லாமல் ஹேர் வந்துட்டு ரொம்ப நல்லா இருக்குது, நல்லா ஸ்மூத்தாக இருக்குது உங்களுக்கு வந்து. இது வந்து ஃபஸ்ட்டு வே. செகண்ட் வே என்ன சொல்லிக்கிறாங்க அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா, ஆஸ் அ சீரம். ஸோ சீரமாக யூஸ் பண்ண சொல்லிக்கிறாங்க. எப்படி அப்படின்னா, இப்போ நீங்கள் ஆஃப்டர் ஷவருக்கு பிறகு என்ன பண்ணிக்கிற சொல்லிக்கிறாங்க அப்படின்னா, அப்ளை ஆஃப்டர் ஷவர் அண்ட் டேம் ஹேர் ஃபார் ஃப்ரிஸ் கண்ட்ரோல் அண்ட் ஃப்ராக்ரன்ட் ஹேர். எஸ், ஃப்ரேக்ரன்ஸ் வந்துட்டு ரொம்ப நல்லா இருக்குது. ஓவர் பவரிங் கிடையாது, மைல்டான ஃப்ரேக்ரன்ஸ் தான். ஃப்ரேக்ரன்ஸ் கொஞ்சம் நேரம் லாஸ்ட் ஆகியும் வருது உங்களுக்கு வந்துட்டு ஹேரில் வந்துட்டு. அண்ட் ஆல்சோ பார்த்திங்கன்னா உங்களுக்கு டேம் ஹேரில் ஃப்ரிஸ் கண்ட்ரோல் அண்ட் ஃப்ரேக்ரன்ட் ஹேர் அப்படின்னு சொல்லிக்கிறாங்க. நீங்கள் ஷவர் பண்ணிவிட்டு வந்த பிறகு ஒரு எவ்வளோ உங்கள் ஹேர் லென்த் இருக்குதோ அதுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் எடுத்துக்கிட்டு ஹேரில் வந்து அப்ளை பண்ணிக்கலாம். இட் ஒர்க் அஸ் அ ஹேர் சீரம். இது பாய்ஸ் கூட வந்து ட்ரை பண்ணிக்கலாம். மென், உமன், கேர்ள்ஸ் ட்ரை பண்ணிக்கலாம். ஸோ இதுதான் வந்து 2. ஸோ இதை வந்து தேர்ட் வேயில் எப்படி யூஸ் சொல்லிக்கிறாங்க அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, தேர்ட் வே வந்து ஆஸ் அ கண்டிஷனர். ஸோ கண்டிஷனருக்கு பார்த்தீங்கன்னா, ரீப்ளேஸ் யுவர் கண்டிஷனர் அண்ட் ரின்ஸ் ஆஃப் டு கெட் சாஃப்ட் அண்ட் ஸ்மூத் ஹேர். ஸோ இப்போ உங்ககிட்ட கண்டிஷனர் இல்லை அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, நீங்கள் ஷாம்புக்கு பிறகு என்ன பண்ணணும் அப்படின்னா, ரெகுலர் கண்டிஷனருக்கு பதிலாக இதை நீங்கள் வந்துட்டு ஹேரில் அப்ளை பண்ணிவிட்டு ஒரு 3 to 5 மினிட்ஸ் வரை நீங்கள் வச்சுக்கிறணும். ஸோ நீங்கள் ஸ்கேல்ப்லேருந்து ஃபுல் லென்த்துக்கு அப்ளை பண்ணாலும் சரி, இல்லை லென்த்துக்கு மட்டும் அப்ளை பண்ணாலும் சரி, பட் ஸ்கேல்ப்லேருந்து அப்ளை பண்ணுறது ரொம்ப நல்லது. பிகாஸ் இட் வில் ப்ரொடெக்ட் யுவர் ஹேர் ஃப்ரம் ட்ரைனஸ். பிகாஸ் இதில் ப்ரோ விட்டமின் B5 அண்ட் ப்ரோ விட்டமின் ஃபார்முலா அண்ட் ஃபெர்மெண்டட் ரைஸ் வாட்டர் உங்களுக்கு இருக்கிறனால ரொம்ப நல்லா இருக்கும் உங்களுக்கு வந்துட்டு. ஸோ பார்த்திங்கன்னா உங்களுக்கு கண்டிஷனர் மாதிரி போட்டு நீங்கள் வந்துட்டு ரின்ஸ் பண்ணிடணும் ஹேரை வந்துட்டு. வெளியே வரும்போது உண்மையிலேயே சாஃப்ட் அண்ட் ஸ்மூத் நரிஷ்டு ஒரு ஷைனி ஒரு கிளாசி ஹேர் வந்து உங்களுக்கு வந்து கிடைக்கும். ஸோ கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். அண்ட் ஆல்சோ பார்த்திங்கன்னா ஃபோர்த்து, ஸோ நான் சொன்னேன்ல 4 வேஸ் இருக்குது. நான் 3 வேஸ் மேக்ஸிமம் யூஸ் பண்ணிக்கிறேன். ஒன்றுமே வந்து யூஸ் பண்ணது கிடையாது அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, ஹீட் ப்ரொடெக்டன். பிகாஸ் நான் ஹீட் ப்ரொடெக்டன்லாம் ஹேருக்கு வந்து யூஸ் பண்ண மாட்டேன். ஆல்ரெடி என்னோட வின்டர் ஹேர் கேர் ரூட்டினில் நான் சொல்லியிருப்பேன், அவாய்ட் ஹீட் ப்ரொடெக்டன். ஒரு ஃபங்க்ஷன்ஸ், பார்ட்டி, இந்த மாதிரி ஒரு பிரைடல், இந்த மாதிரி ஒரு இதுக்கு உங்களுக்கு தேவைப்படுது அப்படின்னா மட்டும் ஹீட் ப்ரொடெக்ட் பண்ணிக்கலாம். அதர்வைஸ் யூ ஹேவ் டு முடி வந்துட்டு எப்போவுமே நமக்கு கேர்ள்ஸாக இருக்கட்டும், பாய்ஸாக இருக்கட்டும், ரொம்ப நீட்டாக இருந்தால் நல்லா இருக்காது. கொஞ்சம் சுருளாகவும் இருக்கணும், கொஞ்சம் கசங்கி இருக்கணும். அப்போ தான் நல்லாயிருக்கும். அது ஒரு ஸ்டைல், அது ஒரு ஃபேஷன்.
ஸோ அதனால் வந்துட்டு ஹீட் ப்ரொடெக்ட்லாம் கொஞ்சம் மோஸ்ட்லி அவாய்ட் பண்ணிக்கிறங்க. ஸோ அதனால் வந்துட்டு நான் இந்த ஸ்டெப் தான் மோஸ்ட்லி யூஸ் பண்ண மாட்டேன். ஹீட் ப்ரொடெக்டர் நான் யூஸ் பண்ணேன் அப்படின்னா நான் வந்து இதை அப்ளை பண்ணிக்கிறேன். அதர்வைஸ் நான் இந்த 3 வேஸ் வந்து ஃபாலோ பண்ணுவேன் ஹேர் கேர் ரொட்டீன் ரெகுலராக. ஹீட் ப்ரொடெக்டர் என்ன சொல்லிக்கிறாங்கன்னா, அப்ளை பிஃபோர் ஸ்டைலிங் டு ஃபார்ம் அ ப்ரொடெக்டிவ் லேயர் அகேன்ஸ்ட் ஸ்டைலிங் ஹீட். சரி, நான் ஹீட் ப்ரொடெக்டர் யூஸ் பண்ணுறவங்களுக்காண்டி சொல்கிறேன். நீங்கள் எல்லாம் ஷாம்பு கண்டிஷனர் எல்லாமே போட்டு வந்துட்டு இது நீங்கள் அப்ளை பண்ணிக்கிறணும். உங்களுக்கு இது சிரம் மாதிரியும் ஒர்க் பண்ணும், ஹீட் ப்ரொடெக்டர் மாதிரியும் ஒர்க் ஆகும். இட் ஆக்ட் அஸ் அ போத் சீரம் அண்ட் ஹீட் ப்ரொடெக்டர். ஸோ நீங்கள் இதை அப்ளை பண்ணிட்டு ஒரு 2 மினிட்ஸ் லீவ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் நீங்கள் ஹீட் ப்ரொடெக்டர் யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இதனால் பார்த்தீங்கன்னா அந்த ஹீட் ப்ரொடெக்டரில் வரக்கூடிய டேமேஜை உங்களுக்கு வந்து இது ப்ரொடெக்டிவ் லேயர் மாதிரி ஃபார்ம் பண்ணி அந்த டேமேஜ் வந்து உங்களுக்கு வந்து தடுக்குது. ஸோ இதோட ப்ரைஸ் பார்த்திங்கன்னா உங்களுக்கு இது 80 ml. உங்களுக்கு ப்ரைஸ் பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்துட்டு 90 rupees. பட் நான் இது பார்த்திங்கன்னா 75 rupees நம்ம வாங்கினேன். இது சின்னது தான், இது ட்ரை பண்ணிட்டு கூட நீங்கள் பெருசு போய்க்கலாம். பட் ரொம்ப ஒரு அஃபோர்டபுள். பார்த்திங்கன்னா உங்களுக்கு எவ்வளோ வேஸ் இதில் நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். ஆயில் ரிப்ளேஸ்மெண்ட் க்ரீம், கண்டிஷ்னர், சீரம் அண்ட் ஆல்சோ பார்த்திங்கன்னா ஹீட் ப்ரொடெக்டர். ஸோ 4 விதமாக உங்களுக்கு வந்துட்டு இது யூஸ் ஆகுது. ஸோ ரொம்ப ஒரு அஃபோர்டபுள். உங்களுக்கு வந்து எனக்கு இது நல்லா இருந்துச்சு. உங்களுக்கு வேணால் நீங்கள் ட்ரை பண்ணிக்கலாம். இல்லை அப்படின்னா வந்துட்டு உங்களுக்கு எது பிடிச்சிக்கோ அதை ட்ரை பண்ணலாம். எதுலேயுமே நம்ம கெமிக்கல் இல்லாமல் எதிர்பார்க்க முடியாது. இப்போ நம்ம வந்துட்டு பார்த்திங்கன்னா எல்லா ப்ராடக்ட்ஸ்லையுமே ஏதாவது ஒரு ப்ரொடெக்டனுக்காக நம்ம கெமிக்கல் இருக்க தான் செய்யும். பிகாஸ் அது ஒரு ப்ரெசர்வேட்டிவாக இருக்கும், நம்ம ஹேருக்கு சூட்டபிளாக இருக்கும். ஸோ அது நம்ம என்விரான்மெண்டல் இப்போ அந்த மாதிரி மாறிடுச்சு. ஸோ அதுக்கு தகுந்த மாதிரி கெமிக்கல்ஸோ வந்துட்டு எதுக்காக ஆட் பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லி பார்த்திங்கன்னா அந்த ஒரு இது வந்து கொண்டு வரதுக்காக. அதுக்காண்டி ரொம்ப ஒரு இதெல்லாம் பண்ண மாட்டாங்க. பேண்டீன்லாம் வந்துட்டு நல்ல பிராண்ட் தான் உங்களுக்கு வந்துட்டு. அண்ட் ஆல்சோ பார்த்திங்கன்னா யூஸ் வித் Pantene ப்ரோவி ஷாம்பு அண்ட் கண்டிஷனர் ஃபார் பெஸ்ட் ரிசல்ட். இது வந்து உங்கள் ஆப்ஷனல் தான். இப்போ நீங்கள் Pantene ஷாம்பு ரெகுலராக போடுறீங்க அப்படின்னா அதோட கம்பைன் பண்ணி போடும்போது உங்களுக்கு ரிசல்ட்ஸ் நல்லாயிருக்கும். அது எனக்கு என்னென்னு சொல்ல தெரியல, அது நீங்கள் யூஸ் பண்ணி பார்த்தா தான் தெரியும். நீங்கள் அதர் ஷாம்பு கண்டிஷனர் போட்டு நீங்கள் இது போடும்போது எனக்கு இது நல்லா ஒர்க் ஆகுனுச்சு. ஸோ அதனால் உங்ககிட்ட நான் சொல்கிறேன். பட் ஹேர் ஃபாலுக்கு எனக்கு என்னென்னு தெரில. ஏன்னா எனக்கு ஹேர் ஃபால் வந்து கிடையாது. எனக்கு முடி வந்துட்டு கொஞ்சம் ஓரளவு நல்லா வளரும். ஹேர் ஃபால் எனக்கு இருக்காது. ஸோ அதனால் வந்து பார்த்துக்குங்க. இன்க்ரீடியன்ஸ் தான் ஓரளவு சேஃபான இன்க்ரீடியன்ஸ் தான். ஓகே, நமக்கு எப்போ ரெகுலராக ப்ராடக்ட்டில் இருக்கக்கூடிய இன்க்ரீடியன்ஸ் தான் உங்களுக்கு பின்னாடி இது எல்லாமே மென்ஷன் பண்ணிக்கிறாங்க. 4 டிஃப்ரெண்ட் வேயில் யூஸ் பண்ணுறது இன்க்ரீடியன்ஸ் எல்லாமே உங்களுக்கு மென்ஷன் பண்ணிக்கிறாங்க. உங்களுக்கு செல்ஃப் லைஃப் பார்த்திங்கன்னா உங்களுக்கு எத்தனை ஏர் வந்துட்டு வருது, 3 இயர்ஸ்க்கு உங்களுக்கு வந்துட்டு வருது செல்ஃப் லைஃப் வந்துட்டு. ஸோ இது நீங்கள் ரெகுலராக யூஸ் பண்ணிட்டு வரும்போது ஒரு 2 to 3 monthsலேயே உங்களுக்கு வந்துட்டு முடிஞ்சிடும். ஸோ இந்த மாதிரி அழகான ஒரு கோல்டு டியூப் பேக்கேஜிங்கில் வருது. நல்ல ஒரு பிரிண்டட் உங்களுக்கு வந்துட்டு. ஸோ இந்த மாதிரி டாப்பில் கேப் வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஃப்ளிப் கேப் வந்துட்டு வருது. உங்களுக்கு வந்து நல்ல ஒரு ஃப்ரேக்ரன்ஸ், உங்களுக்கு நல்லா இருக்குது ஃப்ரேக்ரன்ஸ் வந்துட்டு. இதோட டெக்ஸ்சர் வந்து பார்ப்போம். ஸோ இதோட டெக்ஸ்சர் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு இப்படி தான் இருக்கும். ஒரு ஒயிட் க்ரீம் மாதிரி இருக்கும் உங்களுக்கு வந்துட்டு. ஸோ ரொம்ப ஒரு சாஃப்டான க்ரீம் தான் உங்களுக்கு பார்த்திங்கன்னா. அண்ட் ஆல்சோ இட் ஈஸிலி பிளெண்ட்ஸ். ஸோ உங்களுக்கு போடும்போது பார்த்திங்கன்னா நல்ல ஒரு ஒரு ஆயில் இன்ஃப்யூஷன் மாதிரிலாம் உங்களுக்கு வந்துட்டு இருக்குது. ஸோ நல்லா போடவுமே நல்ல ஒரு இன்ஸ்டண்ட்டாக வந்துட்டு ஒரு மாய்ஸ்சர் நவுரிஷ்டு ஃபீல் வந்து கிடைக்கிது. ஸோ அதனால் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். ஹேருக்கு நீங்கள் அப்ளை பண்ணும்போது ரொம்ப நல்லாயிருக்கும் இது வந்துட்டு. ஸோ இதை வந்துட்டு நான் அப்ளை பண்ணுறேன். ஸோ இந்த மாதிரி நீங்கள் அப்ளை பண்ணிக்கிறங்க. ஸோ ரொம்ப நல்லாயிருக்கும். ஸோ இதுதான் அந்த ப்ராடக்ட் பற்றின ரிவ்யூ. ஹோப் ஐ திங்க் வந்துட்டு நான் யூஸ்ஃபுல்லாக இருக்குன்னு நினைக்கிறேன். ப்ரோவி இருக்கனால உங்களுக்கு ஹேர் டேமேஜ், அப்புறம் இந்த ஹேர் ஃபால், அப்புறம் இந்த ஹேர் ஸ்ட்ரென்தன் பண்ணுறது, ஹேரை சாஃப்ட் அண்ட் ஸ்மூத் பண்ணி நல்ல ஒரு ஹெல்த்தி ஹேர் வந்து கொடுக்குறது. ஸோ நல்ல ஒரு ஹேரை வந்துட்டு உங்களுக்கு நரிஷ்மெண்ட்டாக வச்சுக்கிறதுக்கு ரொம்பவே வந்துட்டு உங்களுக்கு உதவும் ப்ரோவி. அண்ட் ஆல்சோ ஃபெர்மெண்டட் ரைஸ் வாட்டர் இருக்கனால அதுவுமே ரொம்ப நல்லாயிருக்கும். அதனால தான் இதில் ஓப்பன் ஹேர் மிராக்கிள் சொல்கிறாங்க. எப்போவுமே ரைஸ் வாட்டர் வந்துட்டு ஹேருக்கு ஒரு மிராக்கிள் வந்து பண்ணும். அதோட ப்ரோவி இன்ஃப்யூஸ்டாக இருக்கனால ஒரு ஓப்பன் ஹேர் மிராக்கிள்னு பேர் வச்சுக்கிறாங்க. எஸ், உண்மையிலேயே ஓரளவு இது வந்துட்டு மிராக்கிள் மாதிரி தான் ஒர்க் ஆகுது. பிகாஸ் ஒன் க்ரீம் ஒர்க்கர்ஸ் இன் 4 ways. ஸோ அதனால் ரொம்ப நல்லாயிருக்கும் இது வந்துட்டு. அண்ட் ஆல்சோ பார்த்திங்கன்னா உங்களுக்கு இதாங்க இந்த ப்ராடக்ட் பற்றின ரிவ்யூ. ஹோப் ஐ திங்க் இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குன்னு நினைக்கிறேன். யாராவது இந்த ப்ராடக்ட் யூஸ் பண்ணிகிட்டு இருக்கிறீங்க, யாராவது இந்த ப்ராடக்ட் பற்றின ரிவ்யூ என்கிட்ட கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். உங்களுக்கு இந்த ப்ராடக்ட் ஃபேவரட்டாங்கிறத கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். இந்த ப்ராடக்ட் பற்றி டவுட் ஏதாவது இருந்தால் இந்த கமெண்ட் செக்ஷனில் கேளுங்க. தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங். நீங்கள் கரெக்டான வேஸில் எந்த ப்ராடக்ட்டுமே யூஸ் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு கரெக்டாக வந்துட்டு மேட்ச் ஆகும். ஸோ அதனால் பார்த்துக்கிறோங்க உங்களுக்கு வந்துட்டு. ஸோ இது வந்து ரொம்ப ஒரு லைட் வெயிட்டான பிளாஸ்டிக் தான் உங்களுக்கு வந்துட்டு. ரொம்ப ஒரு இதான பிளாஸ்டிக்லாம் கிடையாது. ஸோ இந்த மாதிரி ஒரு பேப்பர் பிளாஸ்டிக் மாதிரி இருக்குது. எனக்கு எப்படின்னு தெரியல, பட் பிளாஸ்டிக் தான். எந்த மாதிரி ஒரு இதுன்னு தெரில. ஸோ ரொம்ப ஒரு மற்ற இது கம்பேர் பண்ணும்போது ரொம்ப ஒரு திக்கான பிளாஸ்டிக்காக இல்லை உங்களுக்கு வந்துட்டு. ஸோ இந்த க்ரீம் வந்து கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். So thank you so much for watching. Take care, stay safe. Bye guys.